எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் யூதர்களுக்கும் நமக்கும் உள்ள பந்தத்தை, அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம இப்போ வாசித்து அதை தியானிக்க இருக்கிறோம். எபேசியர் 2:11. ஆனபடியால் முன்னே மாமிசத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். இப்போ நம்ம புறஜாதியார், அவங்க விருத்த சேதனம் பண்ண நிமித்தமாக ஆண்டவரோட சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்ற அந்த நிலைமை. அந்த காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தன்படுத்த உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவரும் இவ்வுலகத்தில் தேவனும் மற்றவர்களா இருந்தீர்கள் என்று நினைத்து அவர்களை யூதர்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு தேவன் இல்லை, நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம பங்காளிகள் இல்லை, நம்பிக்கை கிடையாது. முன்னே அப்படி இருந்த நம்மை இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்ப நம்ம கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து நம்மை கிறிஸ்துவனுடைய சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நம்மை ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுகப்படும் போது நாம் ஆண்டவரோடு சமீபமாகிறோம். யாரோடு? அந்த யூதர்களோடு சமீபமாகிறோம் அப்படின்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதை திரும்ப அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா, அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்று நடுச்சுவரை தகர். இப்போ அவர்களுக்கும் நமக்கும் ஒன்று சேர முடியாதது என்ன அப்படின்னா, அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை பெற்றவர்கள், நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்களுடைய தேவன் என்று சொல்லப்படுகிற அவருடைய எந்த காரியத்திலும் ஈடுபட்டவர்களோ நமக்கு அது பக்கத்திலே போக முடியாதவர்களை இருதரத்தையும் பகையாரின் பிரிவினையை தடுச்சு சுவரை இடித்து ஆண்டவர் ஒன்றாக்கினார். எப்படி அப்படின்னா, சிலுவையில ரத்தம் சிந்தின போது அருகாமையில் இருந்த அவர்களும் தூரமாக இருந்த நாமும் அந்த இரத்தத்தினாலே சமீபமாகி சமாதானக்காரனாகி சமாதானம் உண்டா பண்ணினபடியால் நாம் இருவரும் ஒன்றாயிருக்கிறோம். அடுத்த வசனம் 15. சட்டத்திட்டங்களாக நியாய பணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி அவருடைய மாமிசத்தில் அடைந்த அந்த ஆக்கினை நிமித்தமாக அவர் சமாதானத்தை உண்டு பண்ணி இரத்தம் சிந்தி 2 பேருக்கும் சமமாக அவருடைய இரத்தத்தினால் கழுகப்படுகிற 2 பேருக்கும் ஒரே மாதிரி இரட்சிப்பை ஆண்டவர் வைச்சிருக்கிறார். அதனால் பகையை சிலுவையினாலே கொண்டு இருதரத்தாரையும் தேவனுக்கு ஒன்றாக ஒப்புரவாக்கினார். அப்ப தேவனுக்கு மக்களாய் யூதரையும் நம்மையும் இரத்தத்தின் நிமித்தமாக இரத்தத்தின் மேல் உள்ள விசுவாசத்தின் மூலமாக நாம் உண்டாயிருக்கிறோம். அப்ப அடுத்த வசனம், அவர் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அப்ப நாம் தூரமா இருந்தோம், அவர்கள் பக்கத்துல இருந்தாங்க, அவர்களுக்கு இரத்தத்தை சிந்தி அவர்கள் மூலமாக நாம் சுவிசேஷத்தை கேட்டு கிறிஸ்துவில் இரத்தத்திலே ஒன்றாகிறோம். அடுத்த வசனம், அப்படியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடம் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமா பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம 2 பேரும் யூதரும் நாமும் ஒன்றாய் சேர்க்கிற சிலாக்கியத்தை இரத்தத்தினால் பெற்றிருக்கிறபடியால் இனி அந்நியரும் பரதேசியருமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்க போகிறோம். அடுத்தது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் இவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கெல்லாம் நம்மை அபான் என்று படித்தோமே, அந்த மூளைக்கு அது இயேசுவும் ஒரு கல், இயேசுவும் அபான், இயேசுவும் பிதாவும் புத்திரனும் சேர்ந்த அவருடைய அன்பினால் நிறைக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இயேசு. அததான் இயேசுவை பற்றி பிதா சொல்லுவார், இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் அன்பாய் இருக்கிறேன். அப்படி இயேசுவை ஒரு கல்லாக ஒரு அபானாக ஆண்டவர் பிதா வைத்ததினால் அவரோடு சேர்ந்த கற்கள் ஆகிய நாமும் ஒன்றாக இணைந்து இயேசு முழுக்கல்லா இருக்கிறார். அடுத்த வசனம், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்தமான ஆலயமாய் எழும்புகிறது. அப்போ எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அபானாய் மாறினால் மாத்திரம் தேவனுக்கு பிரியமான
ஊழியத்தை செய்கிறதற்கு உகந்த அபானாய் மாளிகையாய் கூட்டி கட்டப்படுவோம். அடுத்தது, அவர் மேல், இயேசு கிறிஸ்து மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய், தேவன் வசிக்கிற அந்த வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதற்கு காரணம் நாம் தேவனுடைய அபானாய் மாறியது. தேவனுடைய அன்பினால், இயேசுவின் அன்பினால் நாம் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டதனால் அதில நாமும் யூதர்களும் உண்டு என்பதை இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போல கொலோசியர்ல நாம் இன்னும் இதை ஆழமாய் தியானித்தால், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13-14 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாற்றின் மேலும் பூரண சத்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படி நம்ம அபானாய் கல்லாய் இருக்கிற ஒவ்வொரு கல்லும் அன்பை தரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு கல்லு இன்னொரு கல்லோட சேர்ந்து பில்டிங் பண்ணும்போது சாந்து போட்டு அதை ஒட்ட வைக்கிறாங்களோ, அதுதான் அன்பாகிய சாந்து. நாம் அந்த அன்பிலே ஒட்டப்பட்டவர்களா இருந்தால்தான் நம்ம மாளிகையாய் கட்டப்படுவோம். நம்ம பக்கத்துல இருக்கிறத அன்பில்லாம நாம் பார்த்தா நம்ம கிறிஸ்துவ அன்பில்லாத அந்த கல்லை ஆண்டவர் தட்டி விடுவார். வேற நாம் அன்பாய் பக்கத்தில் உள்ள கல்லோடு இணைந்து அன்பாய் இருக்கிற ஒரு கல்லை கொண்டு வைப்பார். கண்டிப்பா நமக்கு கர்த்தரில் இருந்து ஆண்டவர் இருந்து பெற்ற அந்த அப்பு பென், அந்த 2 பேரும் சேர்ந்த அபானாகிய அந்த அன்பை இழந்து போகக்கூடாது. இயேசு நாமத்தினால இது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இது தேவை. ஒவ்வொரு ஆத்மாவும் இதை உணர்ந்து ஜீவிக்கும் போதுதான் மாமிச காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள மாட்டோம். அபானா ஆனவர்களுக்கு எந்த ஊரு தெரியாது, அபானா ஆனவர்களுக்கு எந்த ஜாதி தெரியாது, அபானா ஆனவர்களுக்கு என்ன கேரக்டர் தெரியாது. அவர்களுக்கு அபானாய் ஆன ஒரு மனுஷனை இடம் நம்ம 2 தான் பார்க்க முடியும். பிதாவுடைய அன்பையும் கிறிஸ்துவின் அன்பை 2 மாத்திரம் பார்க்க முடியும். பார்த்தால் அவர்கள் மற்றவர்களுக்கு இந்த அன்பை கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளே மற்றவர்களை வழி நடத்த முடியும். இயேசு நாமத்தால இந்த வார்த்தையை உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.